அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தகவல் பரிமாற்றம். நாம் தெரிந்துள்ள ஒரு சிறு தகவலை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதாவது, நல்லடியார்களை அல்லாஹ் எப்போதும் தனது நேரடி பார்வையில் வைத்திருப்பான் என்பதற்கும், தனது நல்லடியாருக்கு யார் ஒருவர் துன்பம் கொடுத்தாலும், மன சங்கடம் கொடுத்தாலும், அந்த நல்லடியார் பொறுத்து கொண்டாலும் அல்லாஹ் பொறுத்து கொள்ள மாட்டான். ஏனெனில் அந்த அடியாருக்கு செய்யும் துன்பமானது தனக்கு கொடுக்கும் துன்பமாக அல்லாஹ் கருதுகிறான் என்பதற்கான ஒரு சிறு சம்பவத்தை தாங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இதை முன்பே தாங்களும் கேட்டிருக்கலாம் எனவும் நம்புகிறோம். அந்த தகவலானது ஒரு நல்லடியார், அவர் வலியாகவும் இருந்திருக்கலாம். முற்காலத்தில் இவர் ஒரு சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அது மழை காலமாக இருந்தது. எனவே இவர் காலணியுடன் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இப்போது இந்த அடியாருக்கு சிறிது பின்பம் தூரமாக ஒரு இளம் கணவன் மனைவியார்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நல்லடியார் இவர்கள் வருவதை கவனிக்கவில்லை. இவர் தமது செருப்பு காலுடன் சடக் சடக் என்று நடந்து கொண்டு போய் இருக்கும்போது செருப்பினுடைய தண்ணீரானது பின்னால் வந்து கொண்டிருந்த அந்த பெண் மீது தெறித்து விட்டது. இதை பார்த்த அந்த கணவனவன் மிகவும் கோபம் அடைந்தவனாக பெரியாரை பார்த்து கத்தி கூவி அழைக்கிறான். அப்போது தான் அப்பெரியார் திரும்பி பார்க்கிறார். தான் செய்தது ஏதோ தவறாகிவிட்டதே என்று நின்று கொள்கிறார். அந்த இருவரும் அருகில் வந்து அந்த கணவனவன் இப்பெரியாரை திட்டி தீர்க்கிறான். இப்போது இப்பெரியார் தவறு நடந்துவிட்டது, சிறிது பொறுத்து கொள்ளுங்கள் என்று அவரை சமாதானம் செய்கிறார். இப்போதும் அதை இந்த கணவனாவன் பொறுத்து கொள்ளாமல் இப்பெரியாரை ஓங்கி அடித்து விடுகிறான். அதையும் பெரியார் தாங்கி கொண்டு நம் மீது தானே தவறு தானே என்றபடி நின்று விடுகிறார். இப்போது இந்த தம்பதியினர் முன்னால் சென்று விடுகின்றனர். பின் பெரியார் ஒரு தெருவின் திருப்பத்தில் நடந்து செல்கிறார். அங்கு ஓரமாக ஒரு பலகாரக்கடை ஆரம்பமாகிறது போலும். இப்பெரியாரை பார்த்ததும் அந்த கடை உரிமையாளர் இவரை அழைத்து தாங்கள் ஒரு துஆ செய்ய வேண்டும் என்று அவர் அன்புடன் அழைக்கிறார். இப்போது இந்த பெரியார் கடைக்காரர்கள் துஆ செய்கிறார். பெரியாருக்கு இனிப்பு பலகாரங்களை கொடுத்து சாப்பிட சொல்கிறார் அந்த கடை உரிமையாளர். இப்போது பெரியார் அல்லாவை புகழ்ந்து போற்றியவராக, அல்லாவே, முன்பு ஒரு தெருவில் எனக்கு அடி கிடைத்தது, ஆனால் அடுத்து இந்த தெருவில் இனிப்பு பலகாரம் நீ கொடுக்கிறாய், எல்லாமே உன் செயல், உன் நாட்டம் என்று அல்லாவை புகழ்ந்தவராக இந்த பலகாரத்தை உண்கிறார். இப்போது அடித்தானே அவனது மனைவியானவள் கதறி கூச்சலிட்டபடி ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார். இவர் பெரியாரை பார்த்ததும் காலில் விழுந்து கெஞ்சுகிறாள். இப்போது என்ன என்ன என்று இந்த பெரியார் கேட்டபோது அந்த பெண் சொன்னாள், நாங்கள் இருவரும் சற்று சிறு தூரத்தில் உள்ள எங்களது வீட்டுக்கு சென்றோம். வீட்டிற்குள் நுழைந்தபோது வீட்டின் வாசல் படி என் கணவரின் காலில் தட்டி அவர் கீழே விழுந்து விட்டார் எனது கணவர் என்றார். பின்பு அவரை நாங்கள் எல்லோரும் தூக்கி அவரை பார்த்தபோது அவர் இறந்து விட்டார். எனவே தாங்கள் வந்து அவரை மன்னித்து அவருக்கு உயிர் திரும்ப வேண்டிய துஆ செய்யும் என்று அந்த பெண் கெஞ்சுகிறாள். இப்போது பெரியார் சொன்னார், அம்மா,
உயிர் கொடுப்பதும் உயிர் வாங்குவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. இறந்தவரான உனது கணவரை உயிர்ப்பிக்க இறைவனுக்கு தான் சக்தி உண்டு, எமக்கு சக்தி கொடுக்கவில்லை என்று கூறி அந்த பெண்ணுக்கு ஒரு விதமான சமாதானமான வார்த்தைகள் கூறி அனுப்பி வைக்கிறார். இந்த சம்பவமானது இது ஒரு நமக்கு அறிவுரையாக இருக்க வேண்டும். தாங்கள் இதை கேட்டிருந்தாலும் இப்போது கேட்டாலும் ஒரு கமெண்ட்டை தெரிவிக்கலாம். இந்த பெஸ்ட் குரூப்பில் நான் தான் மூத்தவனாக இருப்பேன் என்று நம்பியனாக உங்களிடம் துஆ செய்யவும் ஒரு கமெண்ட்டை எதிர்பார்க்கிறேன். ஆமீன் வஸ்ஸலாம்.